ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் பாலு. வணக்கண்ணா. என்ன கூட்டணியில ஒரே குழப்பமா இருக்கு. அங்கதான் ஏடிஎம்கேல குழப்பம்னா திமுகலையும் அவன் பேசுறான். நேற்று திருமாவளவன் பொங்கி இருக்காரு. அப்புறம் நம்ம வேல்முருகன் அவரு அதிருப்திங்கிறாரு. இது என்ன நடக்கும்? இது எங்க போயிட்டு இருக்கு? உங்களுக்கு தெரியாதாண்ணா, இது வந்து தேர்தல் நெருங்கிட்டா இந்த மாதிரி கூடம் தெரியாம சாமி ஆடுறவங்க, பெட்டிகளுக்கு சாமி ஆடுறவங்க, இந்த மாதிரியான பல ஸ்வீட் பாக்ஸுகளுக்கு சாமி ஆடுறவங்க எல்லாம் நிறைய பேர் உருவாயிருவாங்க. அதுக்கு அடித்தளம் தான் அது. ஆமா, அது மாதிரி இது வந்து இப்போ தேர்தல் 26 தேர்தல் நெருங்க போகுது. அதனால வந்து சிறுத்தைகளுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிக்குது. இப்படி பல பசிகளை பார்க்கலாம். நம்ம நேற்று வந்து விசிக தலைவர் திருமாவ அவர்கள் வந்து ரொம்ப சாடையா, வருத்தமா, வேதனையா, அதே சமயம் கொந்தளிப்பா, அப்படி பல 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 ரூபங்களை வந்து அந்த இதுல சொல்றாரு. அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது வந்து எங்களுக்கு வந்து T1 கொடுத்து ஏமாத்தலாம் நினைக்காதீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த செய்தி வந்து யாருக்கு சொல்லப்படுதுன்னா அண்ணா அறிவாலயத்துக்கு சொல்லப்படுற செய்தி. அதாவது அண்ணா முந்தி பழைய ஒரு டயலாக் ஒண்ணு, இதயத்தில் இடம், தம்பிக்கு இதயத்தில் இடம் கொடுத்துன்னு அல்வா கொடுத்து அனுப்பிட்டாங்க. அத மாதிரி இப்ப T1 அப்ப வந்து இதயத்தில் இடம் கொடுத்தாங்க, இப்ப T1 கொடுத்து அனுப்பிடாதீங்க அப்படின்னு அவர் வருத்தத்துல சொல்றாரு. இந்த திருமாவர்களுக்கு வந்து அவர் சார்ந்த சமூகமோ அந்த அட்டவணை பிரிவினர்கள் பாதிக்கப்படும். கடந்த திமுக ஆட்சியில, இந்த 4 ஆண்டு ஆட்சியில பல இடங்கள்ல வந்து அட்டவணை பிரிவினர் வந்து அவ்வளவு பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. ஆனா அப்பெல்லாம் வந்து அவருக்கு வந்து இந்த கொந்தளிப்பு, கோபம், இந்த இதெல்லாம் வரல. அரசை குறித்து கேள்வி கேட்கணுங்கிற இது வரல. அப்போ வந்து பொதுவா போலீஸோடைய அதிகாரிகள் அப்படின்னு பொதுவா யாருக்கும் வலிக்காத மாதிரியே அப்படியே தடை கொடுத்து போயிடுறது. இப்போ அவர் தேர்தல் ஒன்னே எங்களை வந்து சீட்டுக்காக நிற்கிறவங்க அப்படிலாம் பேர் நினைக்காதீங்க, நாங்கள் நினைச்சா 234 தொகுதியில் நிற்கக்கூடிய செல்வாக்குள்ளவர்கள் அப்படிலாம் இதெல்லாம் வந்து என்னன்னா நாரி வளையத்துக்கு எங்களுக்கு இதயத்தில் இடம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு மறைமுகமான ஒரு மிரட்டலாக எடுத்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கான ஒரு இது வாய்ப்பு, ஒரு சமீட்சை அவங்கள்ட்ட இருந்து வந்திருக்கலாம். ஒருவேளை பிஜேபி அதிமுக கூட்டணி உடைந்தால் அந்த இடத்துல மூலமா நம்ம வந்து உள்ள போயிடலாம் அப்படின்னு அவர் ஒரு இதை நினைக்கிறாரு. ஏன்னா அவர் பிஜேபி இருக்கிறனாலதான் வந்து அதிமுக கூட்டணி போக முடியாது. இப்போ பிஜேபி ஒருவேளை கூட்டணி உடைஞ்சிச்சு, இந்த முருகர் மாநாடு மூலமாக அண்ணா அவர்களையும் பெரியார் அவர்களையும் வந்து விமர்சித்து அந்த மேடையில வந்து காணொலிகள் ஒளிபரப்பப்பட்டது. இதன் மூலமாக வந்து ஏதாவது கூட்டணி உடைஞ்சிட்டுனா, இல்லைன்னா தேர்தல் நெருக்கத்துல அதிமுக பிஜேபி கூட்டணி உடைஞ்சினா டக்குன்னு போய் ஓட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு காட்சி இருக்கலாம். அப்படி ஒரு கால்குலேஷன் இருக்கு, கணக்கு இருக்கு. இந்த கணக்கை பயன்படுத்தி நம்ம அவர் போறாரா இல்லையோ, இந்த கணக்கை காட்டி நான் அதிமுக போயிடுவேன், அதனால எனக்கு வந்து சீட்டை ஒழுங்கா கொடுங்க அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு யுக்திகளை போடாருன்னு நினைக்கிறேன். ஆனா இது வந்து செல்லுபடி ஆகுமா? ஏன்னா திமுக வந்து பல கூட்டணிகளை வச்சிருக்காங்க, பல கட்சிகளை வச்சுதான் அவங்க வந்து தனித்து நின்று ஜெயிக்கிற அந்த இது இல்லாத திமுக வரலாறுலையுமே கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே அவங்க வந்து கூட்டணி வச்சுதான் வந்து அதிகாரத்தை பிடித்திருக்கிறார்கள். இந்த இடத்துல திருமாவர்களை விடமாட்டாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தாலும் கூட, திருமாவர்கள் விசிக அவர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு பெருவாரியான தொகுதிகளை கொடுப்பாங்க அப்படிங்கிற இது வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இது திருமாவர்களுக்கு இருந்த ஒரு வாய்ப்பும் அடைபட்டு போனது. ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணி அமையாமல் இருந்தா திமுக என்ன சொல்லியிருக்கலாம், பாருங்க நாங்க வந்து அதிமுக போயிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி ஏதாவது ஒண்ணு வாங்கியிருக்கலாம். இப்போ பழனிசாமி வந்து விளையாட்டுல வந்து இவருக்கு எந்த வாய்ப்பு, எல்லா கதவும் அடைக்கப்பட்டு இப்போ ஒரே இது. அதனாலதான் அவர் வந்து அந்த வேதனையில, அந்த மன வேதனையில துக்கம் தாளாம வந்து எங்களுக்கு T1 கொடுத்துறாதீங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம பார்ப்போம், தேர்தல் நெருக்கத்துல இன்னும் பல T1கள், ஸ்வீட் பாக்ஸ்கள்லாம் பார்ப்போம். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் வந்து திருமாவுடைய புலம்பல்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இந்த நேரத்துல சீமான் வந்து தனியா இருக்கிறது, பெரிய பெரிய கட்சிகள்லாம் கூட்டணி சேருது. இன்னுமே நீ வந்து உன் பெரும்பான்மையை காமிச்சு உனக்கு எதுக்கு ஏதோ ஒரு நல்ல கூட்டணி சேர்ந்து நீ ஒரு எம்எல்ஏ ஆகி சட்டசபையில போய் மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்கலாம்ல. இல்ல அவருடைய சுயநலம் தானே. அப்போ நான் வந்து சுயநலத்துல தான் இருக்காரு அவரு. இல்ல அதை 2 வகையில பார்க்கலாம். சீமான் அவர்கள் தேர்தல் அரசியலின் படி பார்த்தா கூட்டணி கணக்குகள் தானே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தனித்து பெரும்பான்மையா இது இவ்வளவு நாள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுகவோ அதிமுகவோ கூட தனித்து தேர்தலை சந்திக்க மாட்டாங்க. ஆனா இந்த நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து தனித்து தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறது அது என்ன சொல்றது, ஒரு 7 கிணறு தாண்டுற மாதிரியான ஒரு இது சாத்தியம். எந்த அளவுக்கு சாத்தியம், அதிகாரத்தை பிடிக்க முடியுமா என்னங்கிறதெல்லாம் போக தான் தெரியும். இப்போ அவங்களுக்கு ஒரு 30 லட்சம் வாக்குகள் இருக்காங்க. 30 லட்சம் அடுத்த தேர்தலில் 50 லட்சம் ஆகலாம், ஒரு 60 லட்சம் ஆகலாம். ஆனா அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு போவாங்களாங்கிறது வரல. ஆனா இலக்கு என்ன?
உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் சட்டசபைக்குள்ள போகணும். நீங்க குறைந்தபட்சம் இந்த தேர்தல் சூழல்ல இந்த கூட்டணி கணக்குகளை வச்சு நீங்க வந்து உள்ள ஒரு 10-15 பேர் போனீங்கன்னா, நாம் தமிழர் தம்பிமார்கள் உள்ள போனீங்கன்னா ஒரு சலசலப்பை உருவாக்கலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம். ஆட்சியில் இருக்கவங்களை மிரட்டி நம்ம காரியத்தை இது பண்ணிக்கலாம். தமிழர்கள் நலன் சார்ந்த விஷயங்களை செய்யலாம். அந்த இடத்துல இவர் வந்து ஏதோ ஒரு வகையில கோட்டை விடுறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொது தரத்துல இருக்கு, நமக்குமே இருக்கு. அதான் 30 லட்சம்ங்கிறத 30 லட்சம் பாக்ஸா அல்லது 50 லட்சம் பாக்ஸா மாத்துறதுக்கு தான் முயற்சி பண்றாரு தவிர ஓட்டுகளை ஏத்தணும்னா கூட்டணியில ஏதோ ஒரு கூட்டணியில இல்ல. ஆனா அவருடைய பார்வையில இருந்து பார்த்தா அவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே இந்த மாதிரியான விசிகா எல்லாம் தாவக்கா இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் இந்த மாதிரி கூட்டணியில போய் சேர்ந்து என்ன செஞ்சுட்டாங்க, அப்படிலாம் எதுவும் நடக்கல. அதனால நாங்க வந்து தனித்தே நிற்கிறோம், தனித்தே அரசியல் செய்யறோம், தமிழர்களுக்கான அரசியலை செய்யறோம், அதன் மூலமாக தமிழர்கள்ட்ட ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைக்கிறார். அந்த நம்பிக்கையை நடக்கலை. பண்ணீங்க 2009க்கு பிறகு அவங்க தேர்தல் கட்சி ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து 2024 இவங்களுக்கு 30 லட்சம் வாக்கு கிடைக்கும்னு நீங்க நினைச்சிட்டு போவீங்களா? அன்னைக்கு இது இல்ல. அதுவும் 2024ங்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன், சட்டமன்ற தேர்தல் கூட கிடையாது. நாடாளுமன்றத்துக்கு இவங்க போகவே முடியாது அப்படிங்கிற யதார்த்தம் இருந்தாலும் கூட அதிமுக வீக்கா இருக்கிறதுனால அந்த நேரத்துல அவங்க வந்து ஊழல் அது இதுன்னு இருக்கிறதுனால அதை வந்து மக்கள் எதிர்ப்பா மாறி இருக்கு. ஆமா, அவ்வளவுதானே. மக்களோட எதிர்ப்பு மாறுதுன்னா ஆனா வந்து அது பர்மனண்டா அதுக்கு போடுவாங்களா யங்ஸ்டர்ஸ்? அது அடுத்து அது வந்து ஒரு சிக்கல் இருக்கு. விஜய்னு அது அப்ப வந்து விஜய் வரல. ஆமா, வரல. அப்போ என்னன்னா விஜய் வந்து இந்த ஊடையில வந்து இந்த திரைப்படங்கள் எல்லாம் வந்து படம் நல்ல கதை போயிட்டு இருக்கும். ஊடையில ஒரு கிளுகிளுப்பு டான்ஸை குத்து டான்ஸை இறக்கி விட்டு அப்படி இது பண்ணி விடுவாங்களா, அத மாதிரி விஜய் வந்து இறக்கி விட்டு கலகலப்பை உண்டு பண்ணிட்டாங்க. இப்ப விஜய் வரலன்னா இந்த வாக்குகள் எல்லாமே வந்து சீமானுக்கு போக வேண்டிய எல்லாம் அதிமுகவுக்கு இல்ல. இப்ப திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் யாருக்கு போகணும் இயல்பா? அது அதிமுக போகும், இல்ல சீமானுக்கு போகணும். பெரும்பான்மையா வந்து தனித்து நிற்கிறது யாரு? விஜயகாந்த் நம்ம வந்து எப்படி அந்த பீரியட்ல அவருக்கு வந்து செல்வாக்கு வந்துச்சுன்னா அவர் 2 பேரையும் போட்டு அடின்னு அடிச்சாரு, நான் தனியா அனுப்பேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பின்னாடி அவர் வந்து அதிமுக கூட்டணியில போனதோட முடிஞ்சு போச்சு இல்ல. அதே மாதிரி ஒரு சூழல் இவருக்கு வந்துடக்கூடாதுன்னு அவர் நினைக்காருன்னு நினைக்கிறேன். அதனால இப்படி ஒரு அது வந்து சாத்தியம் தமிழ்நாட்டுல இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. அவருடைய பீரியட்ல ஏதோ ஒரு அவர் வந்து சட்டசபைக்கு வரணும், அவர் வந்து மக்களுக்கான குரல் கொடுக்கணும். நீ வெளியில இருந்து சொல்றது வந்து அவர் மேல அக்கறையில் தான் சொல்றீங்க. அதை வந்து இல்ல எதிர்கட்சி வந்தாதான், எதிர்கட்சியா இருந்து ஒவ்வொரு படியா போனாதான் உங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கும், மக்களும் பின்னாடி போனா. இதுதான் பெருவாரியான தம்பிமார்களுடைய அவர் கட்சி சார்ந்த தம்பிகளுடைய எண்ணமும் இதுதான். ஆனா அவர் வேற ஒரு கணக்கு போட்டு நகர்றாரு. அந்த கணக்கு வந்து 2026 தேர்தல் முடிவுல வந்து தெரியும். அவர் ஒரு கணக்கு போடலாம். விஜய்க்கு வந்து செல்வாக்கு என்னங்கிறத பாத்துக்கலாம். விஜயோட செல்வாக்கு என்ன, இவருடைய செல்வாக்கு என்ன. 2026 தேர்தலை இவர்கள் பிடிக்கிறங்கிற திட்டம் இல்லை. 26 இவங்க ஆட்சி அதிகாரம் வர முடியும். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா உதயநிதி, விஜய், சீமான் இந்த மும்முனை போட்டி வந்தா யாருக்கு ஓட்டு விழும் அப்படிங்கிற ஒரு கணக்குல இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது அது சீமானா விஜயா? உதயநிதிக்கு அந்த செல்வாக்கு கிடையாது, உதயநிதிக்கு அந்த மக்களுடைய செல்வாக்கு இல்லை. அப்போ வந்து விஜய்க்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. ரசிகர்கள் கூட்டம் எல்லாமே வாக்கா மாறுமான்னு சொல்ல முடியாது. அப்போ இது தனக்கு பெருவாரியா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சீமானவர்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பிஜேபி வந்து இப்ப முருகன் மாநாடுன்னு ஒண்ணு நடத்தி அதுல வந்து அரசியல் இல்லைன்னு சொல்லி, ஆனா முழுக்க அவங்க அரசியல் தான் பண்றாங்க. அவங்க பொய் தான், எப்போ எதுக்கிட்டாலும் பொய் தான். இப்ப தமிழ்நாட்டுல எப்படியாச்சும் குதிரை ஏறிடணும் அப்படின்னு ஒத்த காலில் இருக்காங்க. அதோட நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு? சாத்தியமா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு செல்லா காசு. எப்படி வந்து திமுக வந்து காங்கிரஸுங்கிற ஒரு கழுதையை தூக்கி சமந்துக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி அதிமுக வந்து பிஜேபிங்கிற ஒரு கழுதையை தூக்கி சமக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்து நிர்பந்தம் தான். அதிமுகவுக்கோ பழனிசாமிக்கோ இந்த பிஜேபியை தூக்கி சமக்கணும்னு விருப்பம் இல்லை. ஆனால் பிஜேபி வந்து தன்னுடைய பல குட்டிச்சாத்தான்களை கையில் வச்சிருக்குல்ல, இடி, இன்கம் டேக்ஸ் அப்படின்னு பல குட்டிச்சாத்தான்கள், சிபிஐ அப்படின்னு பல குட்டிச்சாத்தங்கள் இருக்கு. இதுகளை ஏவி விட்டு அதிமுகவை வந்து சிக்கல்ல பழனிசாமி அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சிக்கலை கொண்டு பண்ணும் அப்படிங்கிற சூழல்ல பழனிசாமி அவர்கள் வேற வழி இல்லாம நெருக்குதல்ல இதுல மாட்டிருக்காரோங்கிற இது இருக்கு. அதனால இந்த கூட்டணியை அவர் தொடர வேண்டிய சூழல் இருக்கு. இப்போ அந்த மாநாட்டுல அது வந்து ஒரு பக்தர்களுக்கான மாநாடு அப்படிதான் சொல்லி கூட்டாங்க, முருக பக்தர்கள். பிஜேபி இதே மாநாட்டை, இந்த கூட்டத்தை பிஜேபி வந்து பிஜேபிக்காக இந்த மாநாட்டை கூட்டியிருப்பாட்டுமே, இந்த கூட்டத்தை திரட்ட முடியாது.
அங்க நாய்க்குட்டி நரிக்குட்டி இதுதான் வந்து உட்கார்ந்துருக்கும், மக்கள் வேற வர மாட்டாங்க. அப்போ முருகனின் பெயரால ஒரு கூட்டத்தை, அரசியல் கூட்டத்தை திரட்டியிருக்காங்க. அதுல வந்து போடப்பட்ட தீர்மானங்கள் எல்லாமே அரசியல் தீர்மானங்கள். அரசியல் இல்லாம எதுவுமே கிடையாது. பிஜேபி அதுவும் வந்து அரசியல் இல்லாம எதுவும் செய்ய போறது கிடையாது. பிஜேபி ஒரு கோயிலுக்கு போறதோ சரி, இல்லாம வந்து 108 விளக்கு பூஜை வைக்கிறதோ இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எல்லாமே பின்னாடி இருக்கிறது அரசியல் தான். தமிழ்நாட்டை பிடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இது. இந்த ஏதோ தெரிந்தோ தெரியாத வகையிலையோ வந்து அதிமுக பழனிசாமி அணி வந்து ஒரு சிக்கல்ல 2 பிரிவா பிரிஞ்சு 3 முனையா பிரிஞ்சு இருக்கனால இந்த சூழலை பிஜேபிக்கு சாதகமா இருக்கு. அதனால அதிமுகவை பயன்படுத்துறாங்க. இது ஒரு தமிழகத்தின் நலன் சார்ந்து பார்த்தால் இது ஆபத்தானது, மிக மிக ஆபத்தானது. பிஜேபியே வந்து ஓரமா வச்சிருக்கணும். நமக்கு சாமி நீங்க பட்டை அடிச்சிருக்கீங்க, நான் திருநீர் பூசியிருக்கேன், நம்மளுடைய நம்ம முப்பாட்டன் முருகன் நம்ம வழிபாடு, அது நம்மளுடைய வழிபாடு. ஆனால் அரசியலுக்கு அதையும் நம்ம வந்து இது பண்ணலாம். அரசியல் இதானதா இருக்கும். ஆனால் இவர்கள் மதத்தை வந்து அரசியலா மாத்துறாங்க. தமிழ்நாடு ஒரு அமைதியான சூழல் இருக்கு. எல்லாரும் இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் யாரும் வந்து டைரக்டா வந்து சவுதியில இருந்து வரல, இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் யாரும் பெத்தலேயத்துல இருந்து வரல, எல்லாம் நம்ம கூட இருந்த அண்ணன் தம்பிகள் தான். அவனுக்கு ஒரு சூழலுக்கு அவன் வந்து மதம் மாறினா அந்த வழிபாட்டு முறையை ஏத்துக்கிட்டான், அவ்வளவுதான். அவனை நம்ம விட்டு கொடுத்துட முடியாது. ஆனால் பிஜேபியோட அரசியல் என்னன்னா, நம்ம உங்க வீட்டுல உங்க அண்ணன் ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருப்பாருன்னா அதுக்காக இவனை பண்ற அரசியலுக்காக உங்க அண்ணனை விட்டு கொடுத்துட முடியுமா? எங்க மாமா மாறி இருப்பாரு, எங்க மாமா இஸ்லாமியரா இருப்பாரு, விட்டுற முடியுமா? நம்ம வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களையும் மாமன் வச்சானா தான் பழகிட்டு இருந்தான். அவன் இந்த மண்ணை சேர்ந்தவன், அவனுடைய தாய்மொழி தமிழை கொண்டவன். அவன் எப்படி நேற்று வரைக்கும் இங்க உள்ள தமிழ் குடியை சார்ந்தவள் தானே. அவன் வந்து மதம், அவன் வழிபாடு. நாளைக்கு நான் வந்து இன்னைக்கு நான் முருகனை கும்பிடுறேன், நாளைக்கு கிருஷ்ணனை கும்பிடுவேன், இல்லை வந்து சிவனை கும்பிடுவேன். இது என்னுடைய விருப்பம் சார்ந்தது. இந்த வழிபாட்டை வச்சு வந்து நீங்க ஒரு அரசியல் செய்யக்கூடாது. ஆனா பிஜேபியுடைய அரசியல் இந்த அரசியல் தான். இது தெரிந்தோ தெரியாமலோ அதிமுக வந்து இப்படி ஒரு ஆபத்தான ஒரு சூழல், தானும் சிக்கி இந்த தமிழ்நாட்டு அரசியலையும் வந்து சிக்க வைக்கிறங்கிற சூழலுக்கு போதும். தொண்டர்கள்ல பெரும்பாலும் அதிருப்தியா தான் இருக்காங்க அதிமுக. ஆமா, நான் கீழ்மட்டம் வரையும் நாங்க இப்ப பப்ளிக் ரிவ்யூ இருக்கும்போது அவங்களும் இதே தான் சொல்றாங்க. துணிஞ்சு பிஜேபியை கேட்டுட்டு அதிமுக, தேமுதிக, விஜய் கூட்டணி வச்சா எளிதா வந்து அதிகாரப்படலாம். இதுக்கு ஏன் பயப்படுறாங்க? இதுல ஒரு அது யதார்த்தம். நீங்க சொல்றதெல்லாம் யதார்த்தம். ஆனா பிஜேபி விடணும்ல. பிஜேபிக்கு இந்த கூட்டணி இருந்தா தானே இவங்க ஒரு 4-5 பேர் உள்ள போக முடியும். அதுல வந்து சிக்கிட்டு இருக்க வேலுமணி, அந்த மணி, இந்த மணி, எல்லா மணியும் இருக்கிறதுனால அது அந்த மாநாட்டுல இவங்க போய் உட்கார்ந்துருக்காங்க. அண்ணாவை விமர்சிச்சு, பெரியார் விமர்சிச்சு, அதுல காணொலி ஒளிபரப்பப்படுது. இவங்க அமைதியா தான் இருந்தாங்க. அப்போ தங்களுடைய கட்சி பேர் என்ன? நேற்று கேட்கும் போதோட அதுக்கு பதில் சொல்லாம தான் போறாரு. நெருக்குதல். அந்த நெருக்குதல்னால வந்து அது மக்களுக்கு புரியுது இல்ல. ஆமா, அப்படிங்கும்போது எப்படி உனக்கு நாளைக்கு ஓட்டு போடுவான்? அது சிக்கல் தானே. அதை நான் சொன்னேன் ஏற்கனவே. இது வந்து தூக்கிட்டு போனாலும் உனக்கு சிக்கல் தானே. ஆமா, தூக்கலனாலும் சிக்கல் தான், தூக்கலைனாலும் இவனுக்கு சிக்கல், தூக்குனா கட்சிக்கு. ஆமா, ஆக வந்து இடியாப்ப சிக்கல்ல பழனிசாமி அவர்கள் சிக்கியிருக்காரு. இது வந்து ஒருவேளை உங்களுடைய மக்கள் கணிப்புப்படி, நம்பிக்கையின்படி இந்த கூட்டணி உடைஞ்சால் அது வந்து அதிமுகவுக்கு நல்லது. வெரி குட். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.